முழு கோழி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. எடுத்து போடுங்க தாத்தா, வெட்ட சொல்லுங்க தாத்தா. சீக்கிரம் வெட்ட. அடே வாடி அம்மிகளை தூக்கி வந்துருவோம். பா மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அரைச்சிட்டியா? இந்த மஞ்சள் அரைச்சிட்டாங்கடா. இங்க பிச்சு போட்டு எடுத்து வருவா. ஓடுங்க ஓடுங்க. கொண்டு அரைச்சேன். அங்க தேங்க. புரியுதா? தண்ணி இல்ல அரைச்சிக்கறான்ல. பாவம்டா போடுடா. அப்படி கேடு. அப்படியே. உங்களுக்கு அழகா பத்தாது போல நான் தட்டி போடுறேன். அப்ப நீ எதுன்னு சொல்லுமா? பிரியாணி மசாலா அரைக்க போறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான். எப்படி ஒரே நிறமா இருக்கு பாருங்க. காம்புல முட்டை இருக்கிற கிராம்பு. 15 இருக்கு. ஒரு ஏலக்காய் இருக்கு. கிராம்பு கிராம்பு வாசனை 5 நிமிடங்கள் ஆகும். 25 நிமிடம். என்ன கல் இருக்குன்னு இங்கிலீஷ் ஆளுங்க பாசக்காரர் தான். இதான் அடுப்ப கலர் எடுத்துக்க. எடுத்து சீக்கிரம் வைங்க. கை பண்ணே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு எண்ணெய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, தயிர், எலுமிச்சம்பழம் சாறு, நம்மளே செஞ்ச பிரியாணி மசாலா, கல்லுப்பு, பெரிய வர வேண்டாம், சின்ன வர போதும். முழு கோழிக்கறி. அண்ணனும் அப்படியே சட்டிக்குள்ள போய் வருதுன்னு கை இருதா. இன்னும் எத்தனை ஜோடி இருக்கு? அவ்வளோ வேமா எடுத்து அதெல்லாம் நேரம் வெந்திருக்கும். அவ்வளோதான் இடுமச்சான். மேலே ஓட்ட இது இறங்கிடுச்சு. இது கோழி பரட்டி கட்டு. இந்த காலை கொஞ்சம் தூக்கு தூக்கு கர்றா தம்பிச்சா தூக்கு. இல்லை அந்த கோழியை பரட்டி விடு. லைட்டா உள்ள போகட்டும். கோழியை பரட்டி விடுவேன். கோழி விடுறோம். சின்ன கடையை எடுத்து வை.
இல்லை நெருப்பே இருக்கக்கூடாது, பிரிச்சிருங்க 4 பக்கம். கையே கத்தி பத்திரமா இடுப்பு உடைக்கும். அப்படியே பரட்டிடு அப்படியே கோழி உடைஞ்சிடாம அப்படியே கோழி உடைச்சிடாம. பக்குவமா அது கரெக்டா வந்திருக்கு, அதெல்லாம் உடையாது. சாப்பிடுவோம். முழு கோழி லெக் பீஸை பாரு கிடக்கு, அதில் கறியை காணோம். கூட்டாப்பா எடுத்து கொட்டி போச்சு அது. உடஞ்சிடாம பார்த்துட்டு 2 கோழி இருக்குதான். 2 கோழியா? ஒண்ணுதான். ஒரு கோழியோட பாதி. எடு மச்சான், நாளைக்கு கட்டையை போடுறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் மச்சான். ஜனவரி 1 தானே அப்படி சொல்லுவேன், சொல்றேன். முடிஞ்சு மச்சான். அப்படி போடுவானே. இந்த அள்ளி போடு. உடையாம அப்படிதான். அடேங்கப்பா, கோழியே தாத்தா என் சோக்கிட்ட வச்சு முதுகு கிளிக். கொட்றா பிரியாணி ஓட்றா, கோழியை வையடா. எங்கடா வெங்காயத்தை வைடா. சால்னா ஊற்றியாச்சா? முழு கோழி. அப்பா தேட்டு சாப்பிட்டு வெங்காயம் தாழ்த்தா அள்ளி போடு. அப்படி அள்ளு, இன்னும் கை இருந்தால் விடாது. பிடிங்கடா நல்லா. பயங்கரமா இருக்கு. இனி முடியாது நம்மளால. அப்பா தாத்தா ஃபுல்லாக பிடிச்சாச்சுடா. இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் பிடிங்கடா சின்ன பையில. இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. முழு கோழி அப்படியே போட்டு கமகமன்னு நெய் ஊற்றி அம்மியில் அரைச்ச மசாலா போட்டு சமைச்சது. இந்த முழு கோழிலாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வேற லெவல் டேஸ்ட் இன்னைக்கு பிரியாணி. அதுவும் இந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு அருமையான பிரியாணி. அதுவும் புரட்டாசி மாச பிரியாணி. ஒரு புடி பிடிச்சாச்சு. சரிங்கம்மா. அம்மா புண்ணியரா என்ன போனாலும் வந்து இல்லை.